சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. தனிமையிலே துணை நின்றீர் நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்றீர் நன்றி ராஜா, தாயை போல் தேற்றினீர் நன்றி ராஜா, தாயை போல் தேற்றினீர் நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. இடமானதாய் சோத்தரிப்போமே, அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நான், விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே ஆனந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். கைகளை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே, நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே, நன்றியால் பாடிடுவே. கடந்திட்ட நாட்களில் கண்கரமே என்னை கிருபையால் நடத்தியதே, கலக்கங்கள் நெருக்கங்கள் சூழ்ந்திட்டது, கர்த்தாவே சுமந்திட்டீரே. உண்மைதான? கடந்திட்ட நாட்களில் உம் கரமே என்னை கிருபையால் நடத்தியதே, கலக்கங்கள் நெருக்கங்கள் சூழ்ந்திட்டது, கர்த்தாவை சுமந்திட்டீரே. களிப்புடன் உம்மை ஸ்தோத்தரிப்பேன் என்றும் கர்த்தாவும் அன்பினையே, களிப்புடன் உம்மை ஸ்தோத்தரிப்பேன் என்றும் கர்த்தாவும் அன்பினையே, நன்றியால் பாடிடுவேன். உள்ள ஆழத்திலிருந்து சொல்லுங்க, நாள்தோறும் பாடிடுவேன், நன்றியால் பாடிடுவேன், நாள்தோறும் பாடிடுவேன். நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவேன், நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவேன், நன்றியால் பாடிடுவேன். அல்லேலூயா. அருமையானவர்களே, இன்றைக்கு தேவன் அவருடைய சில கோபத்தினுடைய நாட்கள் இந்த உலகத்தில் நடக்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். நிறைய காரியங்களில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம சரியாக செவி கொடுக்காதனால தேவன் இந்த உலகத்தில் கோபம் உள்ளவராக இருந்து சிலருடைய நாட்கள் என்ன செய்கிறாருன்னா குறைக்கிறார் என்று நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஏன்னா ஆண்டவர் பூமியில் மனுஷனை உண்டாக்கின பொழுது பூரணமான ஆயுசு நாட்களை கொடுத்துருந்தார்.
ஆதாம் 930 வருஷம் வாழ்ந்தான். அதற்கு பின்பதாக வந்த மெத்துசலா 969 வருஷம். ஹல்லேலூயா, ஹையஸ்ட் இயர் அவர் தான். ஆனால் அதுக்கு பின்பு பார்த்திங்கன்னா நோவா காலத்தில் அது 600 வருஷமாக மாறிடுச்சு. ஆனால் மோசேயினுடைய காலம் வருகிற பொழுது பார்த்திங்கன்னா அது 120 வயதாக மாறிவிட்டது. மோசேயை குறித்து நாம் பார்க்குறோம், 120 வயதிலே அவன் மரித்தான் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அதற்கு பிறகு வந்த நாட்களில் இந்த சங்கீதத்தை எழுதியது யாருன்னு மோசே. ஆனால் அவர் சொல்கிறார் எத்தனை வயசுன்னு சொல்கிறாரு, 70 வயது, மீறி போனால் 80 வயது. ஆனால் மோசே எத்தனை வயசு வரை வாழ்ந்தாருங்க, 120 வயது வரை வாழ்ந்தார். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த தீர்க்க ஆயுசுன்னு சொல்லி வாழ்த்துவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஹிந்துஸில் வாழ்த்துவாங்க. எப்படி வாழ்த்துவாங்க? தீர்க்க ஆயுசாக இருங்க. அது ஆயுசனுடைய வருஷம் எத்தனை தெரியுமா? 120 வருஷம். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு அருமையானவர்களே, அந்த ஆயுசு நாட்களோடு கூட வாழ்கிற வாழ்க்கை இன்றைக்கு குறைந்து கொண்டே வருகிறது. காரணம், இன்றைக்கு மனுஷனுடைய உணவுப் பொருட்களில் நிறைய மாற்றங்கள், அது நம்முடைய சீர்கேடு தான். நம்ம சரியாக உணவை என்ன செய்கிறதில்ல, நன்கு நம்ம சமைத்து சாப்பிடாதபடிக்கு இன்றைக்கு எல்லாமே உணவெல்லாம் விஷமாய் மாறிவிட்டதுனால அதனால ஒரு ஆயுசு குறைப்பு. அதுவும் தேவனுடைய கோபம் தான். ஏன்னா மனுஷன் தங்களைத்தானே என்ன செய்கிறான், கெடுத்துக்கொண்டு பொல்லாத வழிகளை தேடிக்கொண்டு எப்படியாவது சீக்கிரம் சம்பாதிக்கணும்னு சொல்லி உணவுப் பொருட்கள் எல்லாம் என்ன பண்ணுறான், கலப்பணும். இன்றைக்கி நம்ம எதை சாப்பிட்டாலும் ஃபுட்டு விஷமாக மாறிக்கொண்டிருக்கு. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரணும். ஹல்லேலூயா. நம்ம எண்ணி பார்க்கணும், ஆண்டவரே நான் எவ்வளோ காலம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வயசாக இருக்கும்போதே அவங்க என்னமோ இப்போ தான் இளமையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப வயசாக இருக்கும், ஆனால் அவங்க ஃபீல் பண்ணுறதுலாம் பார்த்தா இளமையாக இருக்குன்றது தான். அதனால் ஒரு தப்பு கிடையாது. வயசானால் நம்ம வயசானு காட்டிக்கணும் இல்லை. ஆனால் நம்ம மற்றவர்கள்ட்ட சொல்ல வேணால் நம்ம எங்கே இருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் நான் எதை நோக்கி பயணம் பண்ணி கொண்டிருக்கிறேன், நாம் எதை நோக்கி நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், பயணம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இங்கே பாருங்கள், மோசே ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரணும். ஹல்லேலூயா. அப்படி ஒவ்வொரு நாளையும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எண்ணினோம்னா இந்த அறிவு நமக்கு வேண்டும். ஏன்னா மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் சீக்கிரமாக இருக்கிறது. அவன் வெளியின் புஷ்பத்தை போல பூக்கிறானா, காலையில் பூத்து மாலையிலே மறைந்து போகிறான். அருமையானவர்களே, எங்களுடைய தலைமை போதகர் பாருங்கள், 70 வயதில், அவர் 78 வயசு ஆயிடுச்சு. ஆனாலும் இந்த சிக்கில் ஐயா விழுந்தாங்க. ஒரு 2 வருஷம் மரண போராட்டம் தான், படுத்த படுக்கையாக தான் இருக்கிறாங்க. அப்போ ஏன் ஆண்டவரே ஒரு ஊழியக்காரருக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு பாடுகள், ஒரு பிரச்சனை, ஒரு காரியங்கள் நடக்குது, புரிந்து கொள்ள முடியவில்லை தேவனுடைய திட்டங்களை. அப்போ நல்லா புரிந்து கொள்ளணும். உலகத்தில் சில வேளைகளில் துன்மார்க்கனுக்கு நடக்கிறது போல் நீதிமானுக்கு என்ன செய்கிறது, நடக்கிறது. ஆமாம், நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஆனால் நம்ம உணர்ந்து கொள்ளணும், ஆண்டவரே எதற்காக இந்த பாடுகள், எதற்காக இந்த வேதனைகள், என்ன நோக்கத்தில் என்ன நடத்துகிறீங்க ஆண்டவரே, என்ன திட்டம் ஆண்டவரே, நான் இன்னும் என்ன மாறணும். அப்படியே ஒரு வருஷத்தில் நம்ம புது வருஷத்தில் நம்ம சந்தோஷமாக கொண்டாடிட்டு இப்படியே கடந்து போகாதபடிக்கு ஆண்டவரே புதிய ஆண்டு எனக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்கணும், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்குற ஆண்டாக இருக்கணும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்திற்குள்ளாக கடந்து செல்லுகிற ஒரு ஆண்டாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபம் செய்து இந்த புதிய ஆண்டில் நாம் பிரவேசிக்கும் பொழுது தான் ஆண்டவருடைய உண்மையான ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஹல்லேலூயா. இல்லைன்னா ஏதோ வருஷம் வருஷம் ஒரு கிறிஸ்மஸ்ஸு ஒரு புத்தாண்டு வர மாதிரி வந்துட்டு போகும். ஆனால் நமக்குள்ளாக ஒரு மாற்றங்கள், ஆவிக்குரிய ரீதியில் ஒரு மாற்றங்கள். ஏன்னா கர்த்தருடைய நாட்களை நாம் எண்ணுகிற அந்த அறிவு நமக்குள்ளே வரும் பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம எப்படி மாறுவோம்னா நம்ம அப்படியே ஒரு புதிய சிருஷ்டியாக மாறிக்கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், அந்த 15வது வசனத்தை நம்ம வாசிப்போம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆமாம், ஒருவேளை இந்த வருஷத்தில் நிறைய துன்பங்களை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், பிறக்க போகிற புதிய வருஷம் உங்களுக்கு ஒரு நன்மை நிறைந்த வருஷமாக இருக்கும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கும் பொழுது, நான் ஒரு சில பிரச்சனையில் இருந்த பொழுது ஒரு கத்தோலிக்க ஃபாதர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுமாக போயிருந்தேன். அப்போ ஒரு வசனம் தான் எனக்கு அவர் எபிரேயர் புஸ்தகத்தில் எழுதி வாசித்து காமிச்சார். அங்கே கேரளாவில் முரிங்கோ டிவைனில், தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டா, கர்த்தர் ஒவ்வொருவனையும் சிட்சிக்கிறார் தம்பி. அதனால் உங்களுக்கு வந்திருக்கிற இந்த பாடுகள் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கடிந்து கொள்ளுகிற விதமாய் கர்த்தர் உங்களை கடிந்து கொண்டு உங்களை உருவாக்குகிறார், நீங்கள் உருவாக்கப்படுவீர்கள் என்று சொல்லி எனக்காக ஜெபம் செய்தார். ஹல்லேலூயா. அதை நான் இன்றும் மறக்கவில்லை. ஏன்னா அந்த ஜெபத்தின் பிறகுதான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாறியது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி,
எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே சொல்லுங்க, எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கருபோல காத்தீரே நன்றி. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. சொல்லுங்க, அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாயிருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கருபோல காத்தீரே நன்றி. ஹல்லேலூயா. அப்படியே முழங்கால் படிடுவோம். இந்த நன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். இந்த நன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை அல்லாது பூமியில் அறிந்தேன் உயிர் தந்த தெய்வமே நீ. தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. உன்னும் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வாமம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். இந்த வசனம் யாருக்கு ஆண்டவர் பிராமிஸோட கொடுத்தாரு? ஆபிரகாமுக்கு. ஹல்லேலூயா. நம்முடைய முற்பிதாக்களின் தகப்பன் ஆபிரகாம். எனவே இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கும் உண்டாயிருக்கிறது என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. இது ஏதோ ஆபிரகாமுக்கு சொன்னதை தொங்க விட்டுருக்காரு, என் வாழ்க்கையில் எப்போ நடக்க போகுதுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, இயேசுனுடைய இரத்தத்தினாலே நீங்களும் நானும் அந்த ஆபிரகாமுடைய சந்ததிக்கு உட்பட்டவர்களாக மாறி இருக்கிறோம். ஹல்லேலூயா. எனவே இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர்
இன்றைக்கு தேவன் நமக்கு இந்த சபையில் கர்த்தர் இந்த 2025ஆம் ஆண்டு ஒரு வாக்குத்தத்தமான ஒரு செய்தியாய் தேவன் தருகிறார். உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அதில் 7 விதமான ஆசீர்வாதங்கள். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த பொழுது கர்த்தர் நம்முடைய திருச்சபைக்கென்று ஒரு 2 ப்ராமிஸோட தேவன் தரார். முதலாவது, உன்னுடைய பேரை என்ன செய்வேன், நான் பெருமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம பேர் பிரஸ்தாபம் அடைகிறது அது நம்முடைய நாமத்திற்காக இல்லை, அவருடைய நாம மகிமைக்காக. ஹல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் நினச்சிக்கலாம், என்ன என் பேர் பெருமையாக இருக்குன்னா அப்போ என்ன பெரிய பந்தாவா? அப்படியே இல்லை. ஏன்னா இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேரை அவங்கவுங்க பெருமைப்படுத்திக்கிறாங்க. அப்படி தான் இன்றைக்கி காலங்கள்லாம் போயிடுச்சு. முன்னெல்லாம் பிரபலமானவங்கள்லாம் மக்களால் பிரபலமாக்கப்பட்டார்கள். இன்றைக்கி எப்படி தெரியுமா போய்கிட்டு இருக்கு? சோசியல் மீடியா மூலமாக அவங்களே தங்களை எப்படி பண்ணிக்கிறாங்க, பிரபலப்படுத்திக்கிறாங்க. காசு கொடுத்தா தன்னை பற்றி பிரபலமாக போடுவாங்க. அப்படி தான் போய்கிட்டு இருக்கு இன்றைக்கி மீடியாலாம். நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னு வைங்களேன், செலவழிச்சிங்களேன், உங்களை பற்றி புகழ்ந்து பேசுவாங்க, உங்களையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. உங்களுக்கு தெரியும், நிறைய அரசியல்வாதிகளை இந்த மீடியாவே உயர்த்தி இருக்கும், அதே மீடியாவே என்ன பண்ணியிருக்கு, அவங்கள ஒன்றும் இல்லாதவங்களை ஆக்கியிருக்கு. அதனால தான் அந்த பத்திரிகையாளர்களை கண்டால் எல்லாருமே பயந்து என்ன பண்ணுறாங்க, ஓடுறது. ஏன்னா அந்த மீடியான்றது அவங்களுடைய பேரையும் உயர்த்தி காட்டும், அதே அவங்களுடைய பேரையும் என்ன பண்ணிடும், டேமேஜ் பண்ணிடும். இதுதான் உலகம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்முடைய பெயரை ஆண்டவர் வெட்கப்படுத்துகிறவர் அல்ல, தேவன் நம்முடைய பெயர்களை உயர்த்துகிறவர். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஏன்னா நீங்கள் நான் யாருடைய வம்சம்னா இஸ்ரவேலுடைய வம்சம். ஹல்லேலூயா. யாக்கோபுடைய வம்சம். ஆமென். அந்த வசனத்தை வாசிப்போமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 43ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 43:1 வேகமாக எடுத்து வாசிங்க. இன்னொருத்தவங்க மீகா 2:7. 2:17. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன். பார்த்தீங்களா, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். நம்முடைய ஆண்டவர் ஏன் பேரை பெருமைப்படுத்துகிறார்னா, அவர் பெயர் சொல்லி அழைக்கிறவர். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பேரை பெருமைப்படுத்தும்படியாக பேர் சொல்லி அழைக்கிறவர். எத்தனையோ பேர், நான் கூட பாப்பா ஸ்கூலில் படிக்குது, நான் சொல்லுவேன், எப்படியாவது மகளே காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே அங்கே ஃபங்க்ஷனில் உன்னுடைய பேர் என்ன செய்யணும், அறிவிக்கணும், ஹேனான்னு சொல்லணும். கோல்டு மெடலிஸ்ட் வாங்குது ஹேனா அப்படின்னு சொல்லி உன்னுடைய பேர் அனௌன்ஸ் பண்ணணும். பேரண்ட்ஸ்லாம் நாங்கள் வந்து நிற்கணும். ஹல்லேலூயா. அப்போ பேரை ஸ்கூலில் சொல்கிறதுங்கிறது சாதாரண காரியம் இல்லை. ஏதாவது ஒரு நல்ல பேர் வாங்கும் பொழுது அந்த ஸ்கூலுக்கு ஒரு பெருமையாக இருக்கும் பொழுது தான் அங்கே ஆடியன்ஸில் முன்னாடி ஜனங்க முன்னாடி என்ன செய்கிறாங்க, அங்கே ஸ்டேடியத்தில் அவங்களுடைய பேர்களை என்ன செய்கிறாங்க, வாசிக்கிறாங்க. அதுபோல் ஆண்டவர் உங்களை என்னையும் அவர் பெயரிட்டு அழைக்கிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனையோ விதமான நட்சத்திரங்கள் இருக்குது நம்ம உலகத்தில். பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது. ஆனால் ஆண்டவர் பைபிளில் போட்டிருக்கு, ஒவ்வொரு நட்சத்திரங்களையும் எப்படி அழைக்கிறாராம், பேர் சொல்லி அழைக்கிறவர். ஹல்லேலூயா. ஆமாம், நமக்கு ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டோடைய பேர் என்ன செய்யுதுறோம், மறந்துடும். எனக்கே இந்த பார்த்துக்கங்க, கிராம ஊழியத்தில் இந்த சிட்டம்பட்டியில் நடத்துகிறேன், பாறைத்தூரில் நடத்துகிறேன். 40-50 சிறுவர்கள் வராங்க. நிறைய பேருடைய பேர் எனக்கு தெரியாது. ஆனால் அவங்களுடைய காரியங்கள் எனக்கு தெரியும், என்ன படிக்கிறாங்க வைக்கிறாங்கன்னு. பேர் மறந்து போயிடும். ஏன்னா ஒரே பேரில் 2-3 பேர் இருப்பாங்க. அப்படி மாறி மாறி கூப்பிட்டுருவேன். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. நம்முடைய பேர்களை கூட அவர் மறவாத தேவன், அவர் பேரிட்டு அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருந்தாலும் சரி, ஒருவேளை இந்த ஊரில் நீங்கள் ஒரு ஆள் மரியாள்னு ஏகப்பட்ட பேர் இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை பார்த்து மரியாள்னு சொல்லிட்டா நீங்கள் தான் அவருக்கு முன்னாடி நீங்கள் நிற்பீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா பேரிட்டு அழைக்கிறவர். உயிரோடு எழுந்த இயேசு பாருங்கள், அந்த தோட்டத்திலே இயேசுவை காணாம் என்று சொல்லி கல்லறையினிடத்திலே தேடிக்கொண்டிருந்த மரியாளை பார்த்து ஆண்டவர் பின்னாடி வந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்? மரியாளே அப்படின்னார். ஹல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தை பேரிட்டு அழைக்கும் பொழுது, மரியாளே என்று சொல்லி பேரிட்டு அழைக்கும் பொழுது உடனே திரும்பி பார்த்து மரியாள் என்ன செய்தாள், பாதத்தில் விழுந்து ரபூனி என்றாள். அப்படின்னா என்ன, போதகரே. அப்படின்னா இந்த உலகத்தில் பாருங்கள், ஸ்கூலில் இந்த பிள்ளைகள்லாம் இருக்கும், எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க அம்மா வந்து தான் பிள்ளை பேரை சொல்லி கூப்பிட்டோன்னு பிள்ளை என்ன செய்யுங்க, அம்மானு ஓடி வரும். உண்மை தானே? ஹல்லேலூயா. எனக்கு ஸ்கூலில் சில நேரம் டவுட் ஆயிரும், ஜெமிமாவை பார்க்கலான்னு போவேன், எல்லாமே செகப்பாக ஜெமிமா மாதிரியே இருக்குங்க. சில மாதிரி ஜெமிமா மாதிரியே கண்ணாடி போட்டிருக்குங்க. ஆனால் ஜெமிமாவுடைய நடை உடைகளை பார்க்கும் பொழுது தூரத்தில் இருக்கும்போது நான் தெரிஞ்சுக்கிடுவேன், ஓ நம்ம பிள்ளை இந்த அங்கே நிற்கிது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு சரீரப்பிரகாரமான ஒரு தகப்பனுக்கு தன்னுடைய பிள்ளை எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்கிற ஒரு ஆற்றலை தேவன் நமக்கு கொடுத்துருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுறாருங்க, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய பேரையும் கர்த்தர் அவர் பேரிட்டு அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. அதிலே மீகா 2:17 எடுத்து வாசிங்க. 2:7 மன்னிக்கணும், 2:7. யாக்கோபு வம்சம் என்னும் பேர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ, அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ.
பார்த்தீங்களா? செம்மையாய் நடக்கிறவனுக்கு என்னுடைய வார்த்தைகள் நன்மை செய்யாதோ. ஹல்லேலூயா. இந்த வேளையில் ஆண்டவர் சொல்கிறாரு, செம்மையாய் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் நடக்கும் பொழுது இந்த வார்த்தை உங்களுக்கு நன்மை செய்கிறதாய் வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன்னா நீங்களும் நானும் யாருடைய வம்சம்? யாக்கோபினுடைய வம்சம். நீங்களும் நானும் இஸ்ரவேலுடைய வம்சம். நான் ஏன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி நான் ஆராதனையில் சொன்னேன், இஸ்ரவேல் அப்படின்னா என்னவா? அந்த பேருக்கு என்ன அர்த்தம்? அவன் தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டவன். ஹல்லேலூயா. ஆமென். நீங்களும் நானும் யாரோட? மனுஷர்களோடு நம்ம போராடுகிறோம், தேவனோடும் கூட போராடி நாம் மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. சில ஆசீர்வாதங்களை தேவனுடைய சமூகத்தில் நம்ம போராடி மேற்கொண்டு நாம் வாங்குகிறவர்களாக நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அதனால் நீங்களும் நானும் அந்த இஸ்ரவேலுடைய வம்சம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு இடத்துல பாருங்கள், யாக்கோபு பொழுது விடியும் வரை தேவனோடு கூட போராடி கொண்டே இருக்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, யாக்கோபே உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவன் சொல்கிறான் யாக்கோபு என்று. அப்போ உடனே யாக்கோபு ஆண்டவர் சொல்கிறாரு, இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் என்ன என்னப்படும்? இஸ்ரவேல். அப்போ அவரே சொல்கிறார், அந்த பேருக்கு அர்த்தம் என்னன்னா, நீ தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. அப்போ நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. இந்த உலகத்தில் தேவனையோடே போராடி மேற்கொண்டவர்கள். இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை, போராட்டங்களை, பாடுகளை நீங்கள் ஓவர் கம் பண்ணி ஜெயிச்சு மேற்கொண்டு வருவீர்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஒரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் இந்த வருஷத்தில் கர்த்தர் இந்த கொடுத்த வாக்கின்படியே நம்முடைய பேரை, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற தனிப்பட்ட ஒவ்வொருடைய பேரையும் ஆண்டவர் பெருமைப்படுத்தணும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமாக வைக்கணும். அதை நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஏன்னா நாம் ஆசீர்வாதமாக இருந்தால் தான் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நாம் அப்படியே நம்ம கஷ்டத்திலையும் வியாதியிலையும் போராட்டத்தில் இருந்தால் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. எனவே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே கர்த்தர் வானத்து நட்சத்திரங்களைப் போல ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த பிராமிஸ் இன்றைக்கு சபையில் உண்டாகணும். நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாக்கு வந்தது பிறகு நம்முடைய சபையில் அநேகர் ஐஸ்வர்யன்களை கர்த்தர் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அநேகரை செல்வந்தர்களாய், அநேக ஆசீர்வாதங்களை நன்மைகளில் நிரப்புகிறவர்களாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய சபையை சுற்றி இருக்கிற குடும்பங்களை கர்த்தர் அப்படியா எல்லாரையும் மாற்றப் போகிறார்.